எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல லாஸ்ட் 2-3 டேஸ்ல நடந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல்ல நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பேட்டர்ன்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அது என்ன, அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நிஃப்டில முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒன்னு ப்ரமோட்டர். அவர் தான் கம்பெனில ஃபர்ஸ்ட் பணம் போட்டு ஆரம்பிச்சுட்டு அதை ஐபிஓ லிஸ்ட் பண்றவரு. அடுத்து டிஐஐஸ், அவங்க யாருன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய இன்வெஸ்டர்ஸ். அதுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாருமே டிஐஎஸ் குள்ளதான் இருப்பாங்க. அடுத்து மூணாவது எஃப்ஐஐஸ், அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. கடைசியா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 2009 படி பார்த்தா இந்தியன் மார்க்கெட், அதாவது நிஃப்டில எஃப்ஐஐ ஓனர்ஷிப் 13.44% இருந்தது. பட் ஆனா அதே டைம்ல டிஐஎஸோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வெறும் 11.39% தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா அந்த டிஐஎஸோட ஓனர்ஷிப் நல்லாவே ஏறிட்டே இருந்திருக்கு. இந்த கிராஃப்ல நீங்களே பார்க்கலாம். 2009 இருந்து இப்ப பக்கமா 2025 வரைக்கும் கோவிடுக்கு அப்புறம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரீட்டைலர்ஸ் எஸ்ஐபி மூலமாவோ ஒன் டைம் பேமெண்ட் மூலமாவோ நிறைய பணம் போடுறாங்க. அதை வச்சு டிஐஎஸ் மார்க்கெட்ல பை பண்ணிட்டே இருக்காங்க. இதை நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிலையும் புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வித்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அதை விட அதிகமா டிஐஎஸ் வாங்குறதுனாலதான் மார்க்கெட் பெருசா கரெக்ட் ஆகாம இருக்கு. டிஐஎஸோட ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த ஜூன்ல 17.82% அட்டைன் ஆயிருக்கு. இது அவங்களோட ஆல் டைம் ஹை. அதே மாதிரி எஃப்ஐஐஸோட அந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 13 வருஷ லோ போய் தொட்டிருக்கு. இப்ப ஜூன் குவார்டர் படி அவங்க கிட்ட 17.04% ஹோல்டிங் தான் இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த குவார்டர்ல எஃப்ஐஐஸ் பை தான் பண்ணிருக்காங்க 38,674 கோடிக்கு. இருந்தும் அவங்களோட ஸ்டேக் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த குவார்டர்ல மட்டும் டிஐஐஸ் 1.68 ட்ரில்லியன் ருபீஸ்க்கு மார்க்கெட்ல பணத்தை போட்டிருக்காங்க. அதுல 1.17 ட்ரில்லியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா மட்டுமே மார்க்கெட்டுக்குள்ள பணமா வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் ஒட்டுமொத்தமா நிஃப்டில எவ்வளவு ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10.56% வச்சிருக்காங்க. டிஐஐஸ், அப்புறம் நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் ஹைநெட் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லப்படுற ஹெச்என்ஐஸ், இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்ல 27.4% இவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் ஏன் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா வேர்ல்டு மார்க்கெட்ல நிஃப்டி கொஞ்சம் ஓவர் வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால எங்கெல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க எக்ஸிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிமாண்ட் சப்டியூடா தான் இருக்கு. கடந்த 2-3 குவார்டராவே கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பெருசா இல்ல. பட் ஆனா அது ஷேர் பிரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ அதனால கம்பெனிஸ் இன்னமும் காஸ்ட்லி ஆயிட்டே போகுது. ஸோ அதனாலதான் எஃப்ஐஸ் நிறைய மார்க்கெட்ல சேல் பண்றாங்க அப்படிங்கறது மார்க்கெட்டோட பார்வையா இருக்கு. அதை இன்னொரு பெரிய விதத்துல பார்த்து எப்படி அது வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ரமோட்டர்ஸோட ஷேர் 8 வருஷ லோ ஹிட் பண்ணிருக்கு. நிஃப்டில ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்கே 40.58% தான் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸ் வித்துட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டுமே 4.55% குறைஞ்சிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 45% அவங்க கிட்ட நிஃப்டி 50ல ஹோல்டிங் இருந்தது. அந்த நிஃப்டில இருந்த 45% ஹோல்டிங்கிறது இப்ப குறைஞ்சி 40.58% இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ப்ரமோட்டர்ஸும் அதே தான். புல்ரன் மார்க்கெட் இருக்கு, வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போதே அவங்க கிட்ட இருக்க ஷேரை வித்து பணத்தை டேபிளுக்கு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐபிஓஸ் போடுறதும் சரி, இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் கொடுக்குற பணத்தை வச்சு அந்த ஐபிஓஸ்ல வர இன்புட்டை கடன் கட்ட யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கு வித்து கம்பெனில இருக்க கடன் கட்டவும் இந்த பணத்தை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து ஓவரால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரமோட்டர்ஸும் சரி எஃப்ஐஸும் சரி
அவங்களோட ஸ்டேக் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இந்தியன் மார்க்கெட்ல வேல்யூவேஷன் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்லை. அவங்க கிட்ட இருக்க ஸ்டேக்கை வந்து சேல் பண்றாங்க. பட் ஆனா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறவங்களும் நம்ம பணம் போட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் சைடு போகுது அப்படிங்கிறத இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ரெண்டாவது, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எங்க முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஐபிஓ லிஸ்டிங் பின்னாடி வந்து பெருசா வந்து போறாங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா லாஸ்ட் வீக் வந்து 5 ஐபிஓஸ் வந்து இருந்தது. என்எஸ்டிஎல் அது வந்து ஒரு பெரிய ஐபிஓ. அது மட்டும் இல்லாம ஆதித்யா இன்ஃபோடெக், லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி, எம்என்பி இன்ஜினியரிங் அண்ட் லக்ஷ்மி இந்தியா பினான்ஸ், இந்த 5 ஐபிஓ வந்து மொத்தமா அவங்க ரைஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்ததே 7,008 கோடி தான். 7,008 கோடி ரைஸ் பண்ணணும்னு மார்க்கெட் வந்தவங்களுக்கு ஒட்டு மொத்தமா ரீட்டைலர்ஸ் அப்புறம் வந்து ஹெச்என்ஐஸ் எல்லாருமே சேர்ந்து கொடுத்த பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4 ட்ரில்லியன் ருபீஸ். ஸோ இது வந்து எங்கேயோ இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஐபிஓல பணம் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது பிரீமியம்ல லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு வித்துட்டு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குயிக் மணி பின்னாடி வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஓடுறாங்க அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. உதாரணத்துக்கு என்எஸ்டிஎல்ல பாத்தீங்கன்னா ஹெச்என்ஐஸ் மட்டுமே 35 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 7.7 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஆதித்யா இன்ஃபோடெக்ல பார்த்தா ஹெச்என்ஐஸ் 72 டைம்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 50.87 டைம்ஸும் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது. அந்த கம்பெனி நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை எதுவுமே அவங்க பாக்குறது இல்லை. சப்ஸ்கிரைப் ஆகிற அன்னைக்கு சப்ஸ்கிரைப் ஆகி அன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு ஏதாவது பிரீமியம்ல லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு வித்துட்டு அந்த கெயினை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பெரும்பாலும் அவங்க பண்றாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து பிரீமியம்ல லிஸ்ட் ஆகாம டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து லாஸ்ல முடியும். அது மட்டும் இல்லாம லிஸ்ட் ஆகிற அன்னைக்கே நிறைய பேர் விக்க ட்ரை பண்ணி அது லோயர் சர்க்கியூட்ல மாட்டிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வீக் லோயர் சர்க்கியூட் போச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தோட ஒரு 30% 20% வந்து அது வந்து கரைச்சிரும். ஸோ அதனால இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ரிஸ்கான செக்மெண்ட். ரீட்டைலர்ஸ் வந்து இதுல அதிகமா போகக்கூடாது அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமா பணம் போடுறாங்க கம்பேர் டு நிஃப்டி 50. ரீட்டைலர்ஸ் மட்டுமே ஜூன் வரைக்கும் இருக்கிற இந்த பினான்சியல் இயர்ல 20,255 கோடி வந்து போத் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டுலையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா ஈக்விட்டி இன்ஃப்ளோல பாத்தீங்கன்னா 30% வந்து இங்கதான் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 30%ங்கிறது ரொம்ப பெரிய ஃபிகர். ஏன்னா இதுக்குள்ள டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங், நிஃப்டியில இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்றவங்க இது எல்லாமே வரும். அதுல 30% அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2020க்கு அப்புறம் ஒரு மெகா புல்ரன் நடந்திருக்கு. பட் ஆனா அது வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற ஒரு விஷயம். ஆனா மக்கள் வந்து அதை பார்த்துட்டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து அதுல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தா நிஃப்டி 50 வந்து 3 வருஷத்துல ஆவரேஜா 13% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, 5 வருஷத்துல 18% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பட் ஆனா மிட் கேப் வந்து 3 வருஷத்துல 21% ரிட்டர்னும் 5 இயர்ஸ்ல 27% ரிட்டர்னும் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் வந்து 3 வருஷத்துல 21% ரிட்டர்னும் 5 வருஷத்துல ஆவரேஜா 31% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் ரீட்டைலர்ஸ் வந்து இது பின்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. பட் ஆனா வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி 50 வந்து இப்ப வரைக்கும் 21.7 PE தான் இருக்கு. இது 5 இயர் ஆவரேஜோட பார்க்கும்போது 10% வந்து டிஸ்கவுண்ட். ஆனா மிட் கேப் வந்து 33.4 PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது 5 இயர் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 14% வந்து பிரீமியம்ல இருக்கு. ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 32 PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் 5 இயர் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 28% வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்தாலுமே 10ல இருந்து 15% வந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல பணம் போடாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க.
முடிஞ்சா எஸ்ஐபி பண்ணுங்க, அதுவும் 10 இயர் ஹரிசனா மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் மட்டும் ஸ்மால் கேப் மிட் கேப்ல போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸும் வந்து ரீட்டைலர்ஸ் அதிகமா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது ரெண்டுமே ரொம்ப ரிஸ்கியான ஸ்பேஸ் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இதை வச்சு பொதுவா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல நாம பார்க்க போறோம். இந்த ஒட்டுமொத்தமா லிஸ்டா ரிசல்ட்ஸ் கொடுத்த கம்பெனிஸ்ல பேங்க்ஸையும் பினான்ஸ் கம்பெனிஸும் வெளியே எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 721 கம்பெனியோட நெட் சேல்ஸ் வந்து வெறுமனே இந்த குவார்டர்ல 7% தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் குவார்டர் வந்து 9% வந்து நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடி குவார்டர் 8% வந்து நெட் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பட் ஆனா இந்த குவார்டர்ல வெறும் 7% தான் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் வந்து 20% வந்து இயர் ஆன் இயர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 8% வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே அதை வச்சு கம்பெனிஸால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. இது வந்து பெரிய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸான இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, இந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ரெண்டுலயுமே ரெவன்யூ வந்து நல்லாவே ஏறி இருக்கு. உதாரணத்துக்கு ஐடிசில வந்து 20% ரெவன்யூ இருந்தது. பட் ஆனா அவங்களால அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டை வந்து ரைஸ் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து மார்ஜினை குறைச்சிக்கிட்டு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம நெட் ப்ராஃபிட் வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர் வந்து 6% தான் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர் வந்து 15% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த குவார்டர்ல ரெண்டு டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மகேந்திரா அண்ட் எல்என்டி. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய கம்பெனிஸ் தான் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாரோட ரிசல்ட்ஸுமே வந்து கொஞ்சம் சப்டியூடா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னமும் மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்னிங்ஸ் குறைய அந்த ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2-3 நாள்ல இருந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த வீடியோஸ்ல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.